கொடுக்க வந்தாய், தோள் கொடுத்து நின்றாய், துயர் துடைத்து வென்றாய் நீ அம்மா. உன் பிறந்த நாளை ஓர் புனித நாளாய் நாம் கொண்டாடுவோம் அம்மா. ஒளி கொடுக்க வந்தாய், தோள் கொடுத்து நின்றாய், துயர் துடைத்து வென்றாய் நீ அம்மா. உன் பிறந்த நாளை ஓர் புனித நாளாய் நாம் கொண்டாடுவோம் அம்மா. உலகம் உள்ள தமிழர் எல்லாம் ஒரு சொல் மந்திரம், அம்மா என்ற சொல்லே மந்திரம். உன் சொல்லும் செயலும் சாதனையெல்லாம் என்னும் மாத்திரம், இமயம் கூட குன்றாய் தோன்றிடும். தாயே நீ பார்ப்பாயே எதையும் தான் சீர்தூக்கி, தமிழ்நாடே உனக்காக நிற்குது எதிர்நோக்கி. பல்லாண்டு நீ வாழ்க, பல நூறாண்டும் புகழ் வாழ்க. பல்லாண்டு நீ வாழ்க, பல நூறாண்டும் புகழ் வாழ்க. அன்பு கொண்டு பார்க்கும் போது ஸ்வர்ண விக்கிரகம், நீயோ வீறு கொண்டு சீரும் போது சிம்ம லட்சணம். அன்பு கொண்டு பார்க்கும் போது ஸ்வர்ண விக்கிரகம், நீயோ வீறு கொண்டு சீரும் போது சிம்ம லட்சணம். பிரியும் எங்கும் தெரியும் இருவிரல் மகத்துவம், மறையும் இனிமேல் மறையும் குடும்ப பூடல் நாடகம். ஏழைகள் கண்ணீரில் ஆனந்தம் எங்கும் பொங்கி பெருக, ஒளி கொடுக்க வந்தாய், தோள் கொடுத்து நின்றாய், துயர் துடைத்து வென்றாய் நீ அம்மா. உன் பிறந்த நாளை ஓர் புனித நாளாய் நாம் கொண்டாடுவோம் அம்மா. திலகம் தேர்ந்தெடுத்த புரட்சி தலைவி நீ, லஞ்ச ஊழலை அழிக்க வந்த தெய்வ சக்தி நீ. மக்கள் திலகம் தேர்ந்தெடுத்த புரட்சி தலைவி நீ, லஞ்ச ஊழலை அழிக்க வந்த தெய்வ சக்தி நீ. படபடவென கடகடவென கலியுகம் சரியும், இனி சடசடவென மடமடவென புது யுகம் புலரும். இனிமேலே உன்னாலே பொற்காலம் மீண்டும் மலரும் மலரும். ஒளி கொடுக்க வந்தாய், தோள் கொடுத்து நின்றாய், துயர் துடைத்து வென்றாய் நீ அம்மா. உன் பிறந்த நாளை ஓர் புனித நாளாய் நாம் கொண்டாடுவோம் அம்மா. உலகம் உள்ள தமிழர் எல்லாம் ஒரு சொல் மந்திரம், அம்மா என்ற சொல்லே மந்திரம். பல்லாண்டு நீ வாழ்க, பல நூறாண்டும் புகழ் வாழ்க. பல்லாண்டு நீ வாழ்க, பல நூறாண்டும் புகழ் வாழ்க. பல்லாண்டு நீ வாழ்க, பல நூறாண்டும் புகழ் வாழ்க.
6.5 கோடி தமிழ் மக்களின் நாவுகளில் பேரன்போடும் பெருமதிப்போடும் பெருமிதத்துடன் உச்சரிக்கப்படுகிறதோ, எந்த சொல் தாயன்பிற்கும் அறிவுக்கும் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் நிர்வாகத் திறனுக்கும் தியாக வாழ்விற்கும் உண்மைக்கும் உழைப்பிற்கும் உலகம் போற்றும் சாதனைகளுக்கும் தேசிய அடையாளம் ஆகிப் போனதோ, எந்த சொல் எதிரிகள் கூட எழுந்து நின்று எச்சரிக்கையுடன் உச்சரிக்கும் சொல் ஆனதோ, அந்த ஒரு சொல் மந்திரம்தான் அம்மா. உயிரெழுத்தாலும் மெய்யெழுத்தாலும் உருவான இந்த ஒற்றை தமிழ்ச்சொல் கோடானு கோடி மக்களின் உயிர்மை எழுத்தானது. மக்கள் விரோதிகளுக்கு எதிரான ஆயுத எழுத்தானது. அம்மா என்ற அசைக்கவே முடியாத இந்த உள்ளம் கவர் சர்வதேச விருதை, ஈடு இணையற்ற பதவியை இவர் போகிற போக்கில் எளிதில் பெற்றுவிடவில்லை. அகத்தே ஏந்திய அன்பாலும் கருணையாலும் அர்ப்பணிப்பாலும் தன் உறக்கத்தை மறந்த உழைப்பாலும் சளைக்காமல் போராடி புரிந்த சாதனைகளாலும் பெற்ற தமிழகத்தின் தாயான இவர் இதே நாளில் சந்தியா அம்மையாரின் தாய்மை தவப்பயனாய் இந்த தரணியில் உதித்தார். ஜெயராமன் சந்தியா தம்பதிகளின் தவப்புதல்வியாக நம் அம்மா பிறந்த போது விடுதலை பெற்ற இந்தியாவும் 6 மாத கைக்குழந்தையாக இருந்தது. இந்த சாதனை நாயகியின் முதல் மூச்சு சுதந்திர இந்தியாவில் தன் சுவாசத்தை துவக்கியது. தங்கள் செல்வ மகளை MS சுப்புலட்சுமி போன்ற சங்கீத மேதையாக, பாலசரஸ்வதி போன்ற நாட்டிய தாரகையாக, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத கலைஞர்களைப் போல உருவாக்க நினைத்தனர். அழகும் திறமையுமாய் ஒளிர்ந்த தங்கள் அன்பு மகளை கலை செல்வியாய் உலகறியச் செய்ய விழைந்தனர். முறையாக பாடலும் புகழ்பெற்ற நடன ஆசிரியை சரசாவிடம் பரதமும் கற்பித்தனர். RR சபா எனப்படும் மயிலாப்பூர் ரசிகரஞ்சனி சபாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தலைமையில் அம்மாவின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நிகழ்ந்தது. அப்போ அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு பரதநாட்டியம் ட்ரெஸ் எல்லாம் தைச்சேன் நான். அப்போ சிவாஜி தான் தலைமை தாங்கினார். தலைமை தாங்கிட்டு அவர் முதல்ல பேசினதை தங்க விக்கிரகம்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் தங்க சிலைன்னு அப்படியே அந்த பேர் வந்துக்கிட்டே இருந்தது. அங்கே பார்க்கும்போது தங்கம் மின்ற மாதிரி தான் மின்னாங்க அவங்க ஸ்டேஜில். அதனால் எல்லாருக்குமே அது அப்புறம் பேப்பரில் போட்டாங்க. அப்படி வந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் பேப்பர்லாம் நிறைய வந்ததுக்கப்புறம் இவங்க அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முதன்னு தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி இருக்கிற சல்வார் கமிஸுங்கிற ஒரு டிசைனை தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே அம்மா தான். முதன்னு ஷூவை துணியில் தைச்சதே நான் தான். எனக்கு தைக்க சொன்னதே ஜெயலலிதா அம்மா தான். அதுக்கு முதல்ல ஷூனாக்கா லெதர் கடைக்கு தான் போவாங்க. ஷூ மேக்கர்னு தனியாக ஒருத்தன் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க தான் தைப்பாங்க. முதல் தரமாக இந்த துணியிலே நீ தைய சல்வார் கமிஸுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னதட்டு நான் தைக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி சினிமா உலகத்தில் அது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. ஷூ போடணுன்னாக்கா அந்த ட்ரெஸ்ஸினுடைய ஃபேப்ரிக்கை அப்படியே கவர் பண்ணி மேலே போடுறாங்களே, அந்த பழக்கத்தை அம்மா தான் கொண்டாந்தாங்க. பிரபல திரைப்பட இயக்குனர் K. சுப்பிரமணியம், தயாரிப்பாளர் நாகிரெட்டி, நாட்டிய பேரொளி பத்மினி, நகைச்சுவை அரசர் சந்திரபாபு உள்ளிட்ட அன்றைய முன்னணி பிரபலங்கள் முன்னிலையில் அம்மாவின் பரதநாட்டிய அரங்கேற்றம் களை கட்டியது. பாடலில் மட்டுமல்லாது, பரதத்தில் மட்டுமல்லாது, அம்மா
சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் படிக்கும் தருணத்தில் அனைத்திலும் முதலிடம் வகித்தார். அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபைனல் பண்ணும்போது அம்மாவை நானும் கூப்பிட்றதுக்கு போயிருந்தோம். ப்ரைஸ் வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டேஜில் வந்து 3 தரம் 4 தரம் கவர்னர் தான் ப்ரைஸ் கொடுக்குறாரு. அப்புறம் அம்மா கிட்ட சொன்னாங்க, ஏம்மா நீ போயிட்டே இருக்கிறேன், இங்கிலீஷில் சொல்கிறாரு, நீ இங்கேயே இருந்துறேன், நீ போயிட்டு வர்ற, நீ தான் அடுத்த ப்ரைஸ்னு அதாவது சப்ஜெக்ட் வைஸாக ப்ரைஸ் கொடுத்துட்டே வர்றாங்க, எல்லாத்துக்கும் நீனே திரும்பி வரத்துட்டு நீ ஏன் போகிற, ஏன் வர, இங்கேயே இரு அப்படின்னாரு. அதனால் ஸ்கூலில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. படிப்பதில் முதலிடம், பள்ளி நாடகங்களில் நடிப்பதில் முதலிடம், பிறர் துன்பம் கண்டு துடிப்பதில் முதலிடம் என்று வேதா நிலையத்தை பரிசு கோப்பைகளால் நிரப்பினார் அம்மா. நாட்டியத்திலும் சங்கீதத்திலும் படிப்பிலும் சுடர்விட்டு பிரகாசித்த அம்மா விடுமுறை நாட்களில் தன் நண்பர்களுடன் சமூக நாடகங்களில் நடிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டார். அம்மா தன் நண்பர்களுக்காக நடித்து கொடுத்த எபிசில் என்ற சென்னையில் தயாரான ஆங்கில படம் அவரது முதல் கேமரா அனுபவமானது. கல்லூரி சென்று படிப்பில் கரைந்து முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியராகவோ புகழ்பெற்ற வழக்கறிஞராகவோ மக்கள் சேவை செய்ய மருத்துவராகவோ விரும்பினார் அம்மா. ஆனால் காலத்தின் விருப்பமோ கலைத்துறையாக இருந்தது. அன்னை சந்தியா திரையுலகில் தடம் பதிக்க காரணமாயிருந்த இயக்குனர் PR பந்துலுவின் வேண்டுதல் அடுத்த சகாப்தத்திற்கும் அடித்தளம் ஆனது. அம்மாவின் கலை பயணம் PR பந்துலுவின் படத்தில் வெற்றிகரமாய் துவங்கியது. அந்த படத்தின் தொகுக்கப்படாத காட்சிகளை கண்ட பிரபல இயக்குனர் ஸ்ரீதரிடமிருந்து வெண்ணிற ஆடை படத்திற்கு வேண்டுதல் வந்தது. முதல் படத்திலேயே அன்னை சந்தியாவின் மகளை தன் மகளாய் ஏற்றது தமிழகம். அப்போது புகழின் உச்சத்தில் இருந்த மக்கள் திலகம் புரட்சி தலைவர் MGR தனது 1000ல் ஒருவன் படத்திற்கு அம்மாவை ஆபரணமாய் சூட்டினார். அமைதியாய் துவங்கிய அம்மாவின் வாழ்வில் அடுத்தடுத்து 28 வெற்றி படங்கள். நிற்பதற்கு நேரமில்லை, தன்னை பற்றி நினைப்பதற்கு நேரமில்லை, தான் விரும்பியதை கற்பதற்கும் நேரமில்லை, கண் துயில நேரமில்லை, மலை போல் குவிந்த பரிசுகளையும் மழை போல் பொழிந்த பாராட்டுக்களையும் ரசித்திருக்க நேரமில்லை, ருசித்து உண்ணவும் நேரமில்லை. புகழின் உச்சத்தில் இருக்கும் போதே தன் திரையுலக சகாப்தத்தை தானே விரும்பி போதும் என முடித்துக் கொண்டார் அம்மா. தமிழகத்திற்கு இயற்கை இடர் வந்த போதும், யுத்த மேகங்கள் தேசத்தை சூழ்ந்த போதும், நாட்டிய நாடகங்கள் நிகழ்த்தியும், தான் பாடுபட்டுச் சேர்த்த பணத்தையும் தங்க வைர நகைகளையும் பேரிடர் நிதியாகவும் யுத்த நிவாரண நிதியாகவும் வாரி வழங்கினார் அம்மா. தனது சமூக பங்களிப்பால் தமிழக அரசியல் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்றோர்